ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம்னா ஜனநாயகம் படத்தை பார்க்க போகிறோம். விஜய புலி புலி மாதிரி வளர்க்கும். பஞ்ச் பஞ்ச் கமான் கமான் கமான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. ஹச் வினோத் இயக்கத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஒரு ஆஃபீஸராக போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். ஆக்சுவலாக அவருக்கு வந்து மனைவி தவறுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புள்ள இருக்குது. ஆக்சுவலாக அந்த புள்ளை எப்படியாச்சும் மிலிட்ரி ஆஃபீஸராக ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவரும் தவறுறாரு. அதுக்கப்புறம் விஜய் என்ட்ரி ஆகுறாரு. விஜய் என்ட்ரி ஆகி அந்த பிள்ளைய வந்து எப்படியாச்சும் அவர் கனவை நிறைவேற்றுற அளவுக்கு இவர் உழைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து எப்படி மிலிட்ரி ஆஃபீஸராக ஆக்குனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தில் உள்ள மற்ற கதைங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் இந்த படம் வந்து பிடிச்சிருமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வந்து நிறைய ஃபைட் சீன் இருக்குது, நிறைய வந்து மாஸ் சீன்ஸ் வந்து விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சிடும். ஆக்சுவலாக எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் விஜய்க்கு இது லாஸ்ட் படமாக கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்க. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சூப்பருங்க. இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படமாக இருக்குது. சாங்கும் சரி எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு படம் நான் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எதுவுமே நம்ம வெளியே வரும்போது ஒரு குறிப்பிட்ட சீன் மெயினில் எடுத்துகிட்டு வரோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்குது. ஆனால் ரசிகருக்கு வந்து லாஸ்ட் படம் செம்ம தீனி போட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் அதுவும் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆக மொத்தத்தில் ஜனநாயக படம் வந்து நல்ல ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்தை நான் சொல்லிட்டு பதிவிடுங்க. இன்னும் நல்ல ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய்.